Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸோட டே 6 வீடியோ. ஜெனரல் சயின்டிபிக் லாஸோட தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். இதுதான் கடைசி பார்ட். இதோட இந்த லாஸ் எல்லாமே முடியுது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன அந்த பிரின்சிபல் லாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற அந்த லாஸுமே சிம்பிளா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லா கே லாசக் லா. ஸோ ஆக்சுவலா வந்து கே லாசக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கேசஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இணைய போகுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சிம்பிள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் H2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ ஹோல் நம்பர். ஸோ இதே மாதிரி தான் ஹைட்ரஜன் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ல தான் இருக்கும் அதோட வால்யூம்ஸ் எல்லாமே. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ ரெண்டு கேஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிமிலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா அதோட ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பாருங்க, ஹைட்ரஜன் அது வந்து H2 அப்படின்னு நம்ம சிம்பாலிக்கா சொல்றோம். அதே மாதிரி ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா O2 அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ண போறப்போ அட் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வால்யூம் என்னன்னு கிடைக்குது H2O அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதோட வேல்யூ பாருங்க, அதுவுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ல தான் இருக்கு. இதுதான் வந்து கே லசாக் வந்து ஒரு லாவா நமக்கு கம்பைனிங் வால்யூம்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காரு. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிரஹாம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப வந்து ஒரு கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிஃப்யூஸ் ஆகிற ரேட், அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேஸோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டிக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கதை பாருங்க, அதாவது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம வந்து எதை அடைச்சு வச்சிருக்கோம்னா ஒரு கேஸை வந்து அடைச்சு வச்சிருக்கோம். ஸோ அது அது வந்து டிஃப்யூஸ் ஆக போறப்போ வெளியே போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னோம்னா அதோட டென்சிட்டிக்கு, அதாவது அந்த கேஸோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டிக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது தான் கிரஹாம்ஸ் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா. ஸோ கெப்லர்ஸ் லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடா படிக்கிறதா கெப்லர்ஸ் லா. ஸோ கெப்லர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து அதாவது நமக்கு ஜென்ரலா தெரியுறது தான், ஆனா அது வந்து கெப்லர்ஸ் லா அப்படின்றத நம்ம வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டீங்கனாலே ஓ இதுதான் கெப்லர்ஸ் லாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும், சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலக்சில சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி தான் எல்லா பிளானட்டும் போகுது, ரிவால்வ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி கெப்லர்ஸ் கொடுத்திருக்கிறது. அதாவது கெப்லர்ஸ் கொடுத்திருக்கிறது தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அவர் தான் அதை சொன்னாரா அப்படின்றதா நமக்கு தெரியாது. ஸோ சன்னை சுத்தி தான் நமக்கு என்ன பண்ணுது, ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் அப்படின்னு அவர் கொடுத்திருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் கொடுத்திருக்காரு. ஸோ லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ்னா என்னது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு சன்னை சுத்தி எக்கச்சக்கமான பிளானட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 9 பிளானட்ஸ் தெரியுது. இப்போ புதுசா ஒரு 10வது பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்டோட ஏரியாவை பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளானட்டோட ஆர்பிட்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து அவர் என்ன என்ன லாவா கொடுத்திருக்காருன்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஸோ அது வந்து செகண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ். ஸோ லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் தேவைப்படுது. எதுக்கு, சூரியனை வந்து முழுசா சுத்தி வர்றதுக்கு, கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா பிளானட்டுமே. ஸோ எல்லாமே வேறு வேறு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டா சுத்தி வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 1 இயர் ஆகுது. நம்ம எர்த்துக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற அத்தனை பிளானட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். அதை தான் வந்து லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நமக்கு தெரியும்ல, அதாவது ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா 6 மாசம் அடுத்த ஹாஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா தமிழ் மீனிங் வந்து இதுதான். கெப்லர்ஸ் லாயே வந்து பாத்தீங்கன்னா 3 லாவா டிவைட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரே லால 3 லாவும் படிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லானா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் இல்லாம பாஸ் ஆக முடியாது. ஸோ கண்டக்டர் இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ கண்டக்டர் வழியா பாஸ் ஆகுறப்போ, அதாவது பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ல பாஸ் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் அப்படின்றது தான் ஓம்ஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ ஓம்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வழியா பாஸ் ஆகுறப்போ எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் அப்படின்றது தான் ஓம்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் பிசிக்கல் ஸ்டேட் அண்ட் டெம்பரேச்சர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். அதே மாதிரி கண்டக்டரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் ஓம்ஸ் லா. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கோன்னா I is equal to V divided by R, அதாவது வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் ஓம்ஸ் லா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்றது வந்து வெரி வெரி ஈஸி. என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல வந்து இருக்கிற அந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமா இருக்காது அப்படின்றது தான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்றது. திரும்ப சொல்றேன், ஏதாவது ஒரு ஆட்டமோ மாலிகுலா எடுத்துக்கிறோம், எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2 எலக்ட்ரான்ஸ்ல இருக்கிற குவாண்டம் நம்பர் சேமா இருக்காது அப்படின்றது தான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமன் எஃபெக்ட். ஸோ ராமன் எஃபெக்ட் அண்ட் டிண்டால் எஃபெக்ட் வந்து வெரி வெரி ஈஸி. எப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் மூலமா நம்ம லைட்டை வந்து பாஸ் பண்றோமோ அந்த லைட் வந்து அனதர் சைடு என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அந்த ஸ்கேட்டர் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ராமன் எஃபெக்ட்னு சொல்றோம். அதாவது நம்ம வந்து சிங்கிள் லைட்டை தான் நம்ம பாஸ் பண்றோம். எது வழியா? டிரான்ஸ்பரண்ட் மீடியம் வழியா. பட் அது ஆப்போசிட்ல வர்றப்போ எப்படி வந்து டிவைட் ஆகும் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து ஸ்கேட்டர் ஆகி வரும். அதை தான் வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து தான் விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்ட் வந்தது. இந்த இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரெயின்போ வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட். ஸோ டிண்டால் எஃபெக்டோ ராமன் எஃபெக்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா 3 பாட்டில்ல லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 பாட்டில் லிக்விட் ஃபில் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில்ல அந்த லிக்விட் பாஸ் ஆகி செகண்ட் பாட்டிலுக்கு போகுது. அடுத்து தேர்ட் பாட்டிலுக்கு போறப்போ அதுல வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அதோட ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க, அது வழியா தான் நம்ம லைட்டை பாஸ் பண்றோம். ஸோ அப்படி பாஸ் ஆகுறப்போ பாத்தீங்கன்னா அது செகண்ட் பாட்டிலுக்கும் போகுது. செகண்ட் பாட்டில் இருக்க லிக்விட்ல அது என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. ஆனா தேர்ட் பாட்டிலுக்குள்ள போகிறப்போ தேர்ட் பாட்டில் வந்து அடிஷனலா என்ன இருக்கு, நிறைய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்போ அது லைட்டை அதை தாண்டி ஸ்கேட்டர் பண்ண விடாது அப்படின்றது தான் டிண்டால் எஃபெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இதுதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு பவுல்ல வந்து ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கு. அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு மரக்கட்டையை தூக்கி போடுறேன். ஸோ மரக்கட்டையை தூக்கி போடுறப்போ என்ன வெயிட் ஆஃப் அந்த கியூப் மரக்கட்டை இருக்குல்ல அதை நான் உள்ள போட்டேனோ சேம் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே ஸ்பில் ஆகி வரும். கரெக்டா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன். அந்த பிளாக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதோட மெர்ஜா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த டாப் லேயர் ஆஃப் த லிக்விட் அதோட மெர்ஜா இருக்கும். இதுதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன்னா 2 பாயிண்ட். என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் வாட்டர்ல வந்து நான் உடன் பிளாக்கை நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த கரஸ்பாண்டிங் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே ஸ்பில் ஆகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அந்த பிளாக்கும் அந்த வாட்டரோட டாப் சர்ஃபேஸும் மெர்ஜா இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ இன்னைக்கு பார்த்த லாஸோட ஃபிசிக்ஸ்ல இருக்கிற அந்த பிரின்சிபல், லாஸ், டெஃபினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த அந்த லாஸை வந்து அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த லாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.